எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுப்புராஜ் ஃப்ரம் கேசவலட்சுமி டெக்னிக்கல் சர்வீசஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிசி, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல். இதில் அந்த எஸ்பிசியில் மெயினான கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா கேப்பபிலிட்டி ஸ்டடீஸ். இந்த கேப்பபிலிட்டி ஸ்டடீஸ் நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றியும், என்னென்ன கேப்பபிலிட்டி ஸ்டடீஸ் இருக்குது அப்படின்றத பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, ப்ராசஸ் கேப்பபிலிட்டி ஸ்டடியில் ரெண்டு மூணு வகை இருக்குது. நார்மலாக நம்ம நியூ ப்ராடக்ட் வருது. இந்த நியூ ப்ராடக்ட்டுக்கு இனிஷியலாக நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டடி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் ப்ராபபிலிட்டி இண்டெக்ஸு, ப்ராசஸ் ப்ராபபிலிட்டி, அதான் பிபிபிபிகே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ப்ரொடக்ஷன் ரன்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ், இந்த ரெண்டும் சொல்லுவோம். ஸோ இந்த மூணாவது மெத்தட் என்ன அப்படின்னா அது ரொம்ப க்ரூசுவல். மோஸ்ட் ப்ராப்ளி எந்த இண்டஸ்ட்ரியிலையும் அதிகப்படியாக அதை யூஸ் பண்ணதே கிடையாது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஷின் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ். இதோட முக்கியத்துவம் எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், எப்படி கால்குலேட் பண்ணுறது. ப்ராசஸ் ப்ராபபிலிட்டி இண்டெக்ஸ் இது நார்மலாக ஒரு என்பிடி பார்ட்ஸ் உள்ளே வரும்போது, இல்லை ஒரு நம்ம பைலட் லாட் ப்ரொடக்ஷன் எடுக்கிறோம், இல்லை ப்ரீ லான்ச் பார்ட் எடுக்கிறோம், ஒரு பேட்ச் ப்ரொடக்ஷன் எடுக்கிறோம். இந்த பேட்ச் ப்ரொடக்ஷனை வேலிடேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நியூ லைனில் எடுத்தாலும் சரி, ஒரு நியூ ப்ராடக்ட்டுக்கு எடுத்தாலும் சரி, ஒரு நியூ ப்ராசஸ்க்கு எடுத்தாலும் சரி, அந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம மினிமம் 125 நம்பர்ஸ் கண்டினியூஸ் சாம்பிள்ஸ் எடுத்து அதோட கண்டினியூஸ் மானிட்டரிங் சிஸ்டத்தில் நம்ம பிபிபிபிகே கால்குலேட் பண்ணலாம். இதே இது பார்த்தீங்க அப்படின்னா சில இடத்துல டை யூஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, சில இடத்துல மிஷினிங் பண்ணுவோம், சில இடத்துல ஃபோர்ஜிங் பண்ணுவோம், சில இடத்துல கேஸ்டிங் பண்ணுவோம், சில இடத்துல இன்ஜெக்ஷன் மோல்டிங் பண்ணுவோம். இப்போ நிறைய இது பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வால்யூமெஸ்டிக் ஒன்று, நான் வால்யூமெஸ்டிக் அப்படின்னு இருக்குது. அதாவது 8 மணி நேரம் ஓட்டினா கூட ஒரு நம்பர் 2 நம்பர் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிஸும் இருக்குது. 4 நாள் தயார் பண்ணி ஒரு நம்பர் தயார் பண்ணுற கம்பெனி இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம பிபிபிபிகே அப்படின்றது அப்ளிகபிள் வராது. ஏன் அப்ளிகபிள் வராது அப்படின்னா அது யூனிக்கான பார்ட்ஸோட குவான்டிட்டியே 1 2 அப்படின்னு தான் மாடல் வைஸாக தயார் பண்ணுவாங்க. இதை தாண்டி ரெகுலரைஸாக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் உங்களுக்கு ரெகுலர் ப்ரொடக்ஷன் நடக்கும். இந்த ரெகுலர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா மாஸ் வால்யூமாக இருக்கும். அந்த மாஸ் வால்யூமில் நம்ம பண்ண போகிற செகண்ட் சாம்பிள்ஸ், அதாவது ப்ரொடக்ஷனில் 3 டைப் இருக்குது: ப்ரோட்டோடைப், ப்ரீ லான்ச், மாஸ் ப்ரொடக்ஷன். இந்த செகண்ட் ப்ரீ லான்ச்சு இல்லை பைலட் லாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பைலட் லாட்டை வேலிடேட் பண்ணுற விதமாக தான் இந்த பிபிபிபிகே, ப்ராசஸ் ப்ராபபிலிட்டி இண்டெக்ஸ், இந்த ஸ்டடியை யூஸ் பண்ணியிருப்பாங்க, கேப்பபிலிட்டி ஸ்டடியை. ஸோ இதில் 2 கைண்ட் ஆஃப் பிபிபிபிகே ஸ்டடி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் மீனு, இன்னொன்று பாப்புலேஷன் ஆஃப் மீன் எடுத்து பண்ணுறது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுத்து பண்ணுறது, இன்னொன்று சாம்பிள் மீன் எடுத்து பண்ணுறது. ஸோ ரெண்டுக்கும் ஃபார்முலா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ். இது சப்குரூப்பை மட்டுமே வச்சு பண்ணுறது. பிபிபிபிகேன்றது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுப்போம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் நம்ம ஆவரேஜ் எடுத்து நம்ம ஃபார்முலாஸ் கண்டுபிடிப்போம். சிபிசிபிகேல பார்த்தீங்கன்னா அதே தான், பட் ஆனால் சப்குரூப். இது எப்படின்னா ரெகுலர் ரன்னிங்கில் நம்ம மானிட்டர் பண்ணுறது. ரெகுலர் ரன்னிங்கில் நம்ம இதை எப்படி மானிட்டர் பண்ணுறோம்னா, டெய்லியுமே ஸ்டார்ட் ஆஃப் த ஷிஃப்ட்டு 5 நம்பர்ஸ் செக் பண்ணி அதோட வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்றத வச்சு நம்ம 3 ஷிஃப்ட்டுனா அந்த 3 ஷிஃப்ட்லேயும் ஸ்டார்ட் ஆஃப் ஷிஃப்ட்டு அதோட அப்சர்வேஷனை வச்சு அதோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சி அதோட ரேஞ்ச் கண்டுபிடிச்சி அதை வச்சு நம்ம ட்ரெண்டாக கன்வெர்ட் பண்ணலாம். டெய்லி ட்ரெண்டு கண்ட்ரோல் சார்ட்டுக்கு ட்ரெண்டாக கன்வெர்ட் பண்ணலாம். இல்லை இனிஷியலாக ரன் சார்ட் போட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சார்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த வேல்யூவை வச்சுட்டு நம்ம அப்சர்வேஷனை வச்சுட்டு ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். இந்த மூணாவது ஒரு செக்மெண்ட் சொன்னேன். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன 2 செக்மெண்ட்டும் எல்லா பார்ட்ஸுக்கும் அப்ளிகபிள், காமன். இப்போ மூணாவதாக சொல்ல போகிறது பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்ஸுக்கு அப்ளிகபிள் கிடையாது, மிஷினுக்கு அப்ளிகபிள். என்ன அப்படின்னா மிஷின் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ். ஸோ இதை மிஷின் கேப்பபிலிட்டி எப்பெல்லாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பெல்லாம் நியூ மிஷின் பர்ச்சேஸ் பண்ண போகிறோமோ அப்போல்லாம் பண்ணணும். சார், நியூ மிஷின் தானே பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், அதில் நம்ம ஏதாவது ஒரு பார்ட்டை ரன் பண்ணி பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் ஒரு சிஎன்சியில் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன்.
அந்த மிஷினில் எனக்கு பக்கா கேப்பபிலிட்டியில் ஒரு பார்ட் வந்து அவுட்புட் வருது. அந்த ப்ராடக்டை நியூ மிஷினில் செட்டிங் எடுத்து அந்த மிஷினோட கேப்பபிலிட்டியை நம்ம செக் பண்ண முடியும் ஆஃப்டர் அலைன்மெண்ட் அண்ட் இன்ஸ்டாலேஷன். அதுக்கு பேர் தான் மிஷின் கேப்பபிலிட்டி. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிபிபிபிகே ப்ராசஸ் ப்ராபபிலிட்டி இண்டெக்ஸ் அந்த ஃபார்முலா தான் இந்த சிஎம்சிஎம்கேக்கு அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா நீங்கள் ப்ராசஸ் கேப்பபிலிட்டிக்கும் ப்ராசஸ் ப்ராபபிலிட்டிக்கும் ஃபார்முலா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் வந்து ப்ராசஸ் கேப்பபிலிட்டியில் சிக்மா கண்டுபிடிப்போம், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிப்போம். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலாவில் தான் சின்ன சேஞ்ச் வந்து சிஎம்சிஎம்கேக்கு இருக்குது. அந்த சிஎம்சிஎம்கேவோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் பார் அப்படின்னு போடுற இடத்துக்கு பதிலாக எக்ஸ் மீன், அதாவது 10 + or -0.2 அப்படின்னா நம்மளோட 125 நம்பர்ஸோட ஆவரேஜை நம்ம வந்து அந்த இடத்துல பிபிபிபிகேக்கு அப்ளை பண்ணுவோம். எக்ஸ் பாரை, அதாவது x1 - x பார் ஹோல் ஸ்கொயர் வர இடத்துல எக்ஸ் பாரை வந்து அப்ளை பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து எக்ஸ் மீன் நீங்கள் 9.9 வரலாம், 10.1 வரலாம் எக்ஸ் பார். பட் இங்கே டைரெக்டாகவே மீன் 10 நம்ம வந்து மீன், அதையே நம்ம வந்து ஃபார்முலா எடுத்துக்கணும். இட் மீன்ஸ் x1 - x மீன் அப்படின்ற ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு மிஷின் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதே மாதிரி வேல்யூபிளான அப்டேட்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கேப்பபிலிட்டி ஸ்டடியில் தேவைப்படுது அப்படின்னா, எஸ்பிசியில் தேவைப்படுதுன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் அஸ், ரிஜிஸ்டர் அஸ் ஃபார் த அப்கமிங் ப்ரோக்ராம்ஸ். எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.